இந்த இடத்துல ஒரு குருவானவராக நான் நின்று போதிக்கும்படியான காலம் சுமார் 38 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே ஆண்டவர் எனக்கு தரிசனத்தில் இந்த இடத்தை சொன்னார். அந்த இடத்துல இன்று நான் நின்று கடவுளை துதிக்கிறேன், நான் ஆனந்தம் அடைகிறேன். 38 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த இடத்திலே ஒரு குருவானவராக, நான் குருவானவர் ஆவதற்கு முன்னதாகவே குருவானவராக நின்று போதிக்கும்படியாக சொன்னார். அது இன்று நிறைவேற்றியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் மகிமையானவர். தாம் சொன்னதை செய்யும் அளவும் அவனை விட்டு விலகுவதும் இல்லை, அவனை கைவிடுவதும் இல்லை. கடவுள் தாம் சொன்னதை ஒரு நாளும் மறுக்கவும் மாட்டார், மறக்கவும் மாட்டார். அந்த காரியத்தை இன்று நிறைவேற்றினதை குறித்து பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் சித்தமுள்ளவராக இருந்தார். அநேக தடைகள் மத்தியிலேயும் குறிப்பிட்ட நாளிலே இந்த இடத்திலே அருமையான பிள்ளைகள் வந்து அதை நிறைவேற்றி தருவதற்கு உதவியாக இருந்தார்கள். நான் கடவுள் நாமத்தினாலே அவர்களை வாழ்த்துகிறேன். நீங்களும் அதிலே வந்து கலந்து கொண்டீர்கள், உங்களுக்கும் வாழ்த்தல் கொடுக்கிறேன். இந்த இடம் ஆசீர்வதிக்கப்பட்ட இடம், இதில் நிற்கிற நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நம்முடைய தேவனுடைய நாமத்துக்கு துதிக்கான மகிமை உண்டாகட்டும். ஆமீன். இந்த வாய்ப்பளித்த இறைவனுக்கும் அருமையான ஊழியர்களுக்கும் நன்றி சொல்கிறேன். கடவுள் நாமும் மகிமைப்படுவதாக, நீங்களும் நீடூழி வாழ்வீர்களாக. உங்களுக்கும் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த இடத்துல நான் அமர்ந்திருந்தேன். வைக்கோல் போர் அடித்து மாடுகளை தொழுவத்திலே கட்டிவிட்டு நெல்லு காவலுக்காக உட்கார்ந்திருந்தேன். அப்பொழுது பரலோகத்தின் தூதர்கள் ஏராளமான பேர் இவ்விடத்தில் வந்து இறங்கினார்கள். நானும் அதில் ஒருவனாக இருந்தேன். இன்று நான் அதை நினைக்கிறேன். இங்கே வந்திருக்கிற அருமையான பிள்ளைகள் எல்லாரும் பரலோகத்தின் தூதர்கள். அல்லேலூயா. அதை நினைக்கிறேன். அவர்கள் பேசின ஒரு வார்த்தையின் பகுதியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இந்த இடம் உன்னதமானவருடைய மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல். நீங்கள் பாக்கியவான்கள். நிழலிலே சில ஆரோக்கியம் இருக்கிறது. நிழல் என்பது ஒரு வீட்டில் உள்பகுதி ஒரு நிழல். அடைக்கலம்னு அர்த்தம் என்ன? ஒரு தீமை நம்ம நினைச்ச முடியாது, வராது. கோழி தம் குஞ்சுகளை சத்துரு வந்தால் என்ன செய்யும்? கூப்பிடும். குரல் அப்படின்னு ஒன்று என்ன செய்யும்? குஞ்சுகளெல்லாம் சிறகுகளை போய் உட்காந்துக்கிடும், சிறகுகளெல்லாம் போய் உட்காந்துக்கிடும். அதுதான் அடைக்கலம். அதுபோல் நமக்கு ஆபத்து வரும்போது கர்த்தர் தம்முடைய கரங்களால் மூடி காத்துக்கொள்வார். அதுதான் அடைக்கலமாகிய நிழல். இரண்டாவதாக 91ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். தூதர்களின் பாதுகாப்பு. வீட்டுக்குள்ளே நிழல்ல உட்கார்றது இல்லை, வெளியே போகுங்களா? போக மாட்டோமா? போவோம். பள்ளிக்கூடத்துக்கு போவோம், வீட்டுக்கு வருவோம், கடைக்கு போவோம். ஆபத்து இருக்கா? ஆபத்து இல்லையா? ஆபத்து இருக்குல்ல. என்ன ஆபத்துலாம் இருக்கு? கார் வரும், சைக்கிள் வரும், பைக்கு வரும், லாரி வரும். வருமா வராதா? அது ஆபத்தா? ஆபத்து இல்லையா? ஆபத்து தான். வரும். அதெல்லாம் ஆபத்து தான். அப்போது நம்ம காக்கிறது யாரு? தூதர்கள். யாரு? யார் அப்படி தூதர்கள் அனுப்புவா? ஏசப்பா. அதான் தூதர்களுக்கு கட்டளையிடுவேன், ஆபத்து அணுகாது, வாதைவின் கூடாரத்தை அணுகாது. மூணாவது பார்க்கிறோம் அதே சங்கீதத்தில், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன். கனப்படுத்து, உயர்வாக நினைக்கிறது. கடவுள் நம்மளை என்ன செய்கிறாரு? உயர்வாக நினைக்கிறார். நாம கடவுளை உயர்வாக நினைக்கணுமா? நினைக்கப்படாதா? நம்மையே அவர் உயர்வாக நினைக்கும் போது பாவிய
ரட்சிக்கப்படாதவனையும் ஆண்டவர் உயரமாக நினைக்கிறார். என் பிள்ளை, நான் கரங்களால் உருவாக்கப்பட்டேன், நான் பூமிக்கு அனுப்பியிருக்கேன்னு நினைக்கிறார். அப்படி ஆண்டவர் நம்ம நினைக்கும் போது நாம் அவரை என்ன செய்யணும்? நினைக்கணும், நினைக்கப்படாதா? அதான் சொல்கிறாரு, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை என்ன செய்வேன்? கனப்படுத்துவேன். கனப்படுத்துவேன்னு அர்த்தம், படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல மார்க் ஆண்டவர் தருவார், நல்ல பிள்ளைன்னு சொல்வார். உங்களை எல்லாரும் பார்க்கும்போது யார் இதெல்லாம் நல்ல பையங்க கெட்ட பையங்கன்னு தெரியும். கெட்ட பையங்க இல்லை, சேட்டைக்கார பையங்க இருக்காங்க, அமைதியான பையங்க 4 பையங்க இருக்காங்க, அமைதியான பையங்க 4 பையங்க இருக்காங்க. ஆனால் எல்லாரையும் ஒன்று போல நினைக்கிறான், வெவ்வேறாமல் நினைக்கிறானா? எல்லாரையும் ஒன்று போல தான் நினைக்கிறேன். ஆனால் கடவுள் அப்படித்தான். ஆனால் கனமான பிள்ளைகளாக நம்ம வளரணும், நல்லா படிக்கணும், கீழ்ப்படியணும், மற்றவர்களுக்கு உதவி செய்யணும், மற்றவர்களுக்கு என்ன சொல்கிறாங்களோ அதை கீழ்ப்படிந்து செய்யணும். நம்ம பாடங்களை நம்ம படிக்கணும், படிச்சுக்க கூடாது. அன்றன்றுள்ள வேலையை அன்றன்றே என்ன செய்யணும்? செய்து நிறைவேற்றணும், முடிச்சிடணும். அன்றைக்கி ஒரு கதை சம்பவம் சொன்னேன். ஜெயா மட்டும்தான் என்ன செய்தா? கவனிச்சிக்கிட்டு இருந்தா. அவள் எந்திக்குப்பா பார்ப்போம், எந்திப்பா, எல்லோரும் கவனிக்க தட்டுங்க அவளுக்கு. நல்லது, உட்காருங்க. ஏன்னா எல்லோரும் வந்திருந்தியே, எல்லோரும் அந்த சம்பவத்தை கேட்டுக்கிட்டு இருந்தியே. அது பெரிய சம்பவம் ஒன்றும் இல்லை. மனிதன் யார்? வாடி போகும் பூ, மனிதன் உதிர்ந்து போகிற பிஞ்சி, மனிதன் உதிர்ந்து போகிற இலை, மனுஷன் பட்டு போகிற மரம். இந்த 4 தான் சொன்னேன். ஆனால் ஆண்டவர் அந்த மரத்தை நீர்க்கால் ஓரமாக நட்டிருந்தா பூ வாடுமா? வாடாது. இலை உதிருமா? உராது. பிஞ்சு உதிருமா? உராது. படுமா மரம்? படாது. நான் தான் ஆண்டவர் சொன்னார், நான் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிரா இருக்கிற மரத்தை போல் இருப்பான். யாரு? சங்கீதம் 1 இருக்கு. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் உடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ நம்ம என்ன செய்யணும்? கடவுளுடைய வார்த்தையை என்ன செய்யணும்? வாசிக்கணும். இந்த இடத்துல ஏன் சொல்கிறேன்னா, ஒரு நாள் இதில் இருக்கும்போது, படுத்திருக்கும்போது பரலோகத்தின் தூதர்களெல்லாம் வந்து இறங்கி இங்கே ஒரு ஆனந்தமாக பாட்டு பாடி மகிழ்ச்சி அடைந்தாங்க. என்னுள்ளம் தேவன்பால் பொங்கி வழியுதே, ஏசன்னை ரட்சிக்க நான் ஆடி பாடுவேன், எவரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. அப்படி ஆனந்தமா இங்கே பாடினாங்க. அதை எப்போ இன்னைக்கு நினைச்சிருக்காரு ஆண்டவர், நிறைவேற்றியிருக்காரு. பாடுறீங்களா? பாடலையா? நல்ல பிள்ளைகள். உள்ளந்தூளுதேன்னு பாடுறோம்ல, எனக்கு ஆனந்தம் பாடுறோம்ல, எனக்கு ஆனந்தம் தெரியுமில்ல உங்களுக்கு அந்த பாட்டு? ஒரு அடி பாடுவோமா? எனக்கு ஆனந்தம் ஆனந்தமே என் இயேசுவோடு இருப்பதாலே, ஆமென் ஆமென் அல்லேலூயா, ஆமென் 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 அல்லேலூயா ஆமென். ஆண்டவருடைய அன்பு பெரியது பற்றிகளா? அவர் நிழலில் வந்திருக்கோம். உங்களுக்கும் உங்கள் அப்பாவையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்களை சேர்ந்து படிக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். நமக்கும் நம்முடைய ஊழியங்களை கடவுளுடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் என்னாலும் நமக்கு வல்லமையான பலமாக இருக்கும். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். சொல்லுங்க, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், பாதுகாப்பு. அதான் ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு மறைவான நிழலாக இருப்பேன், நான் தூதர்களை கொண்டு உன்னை காப்பாற்றுவேன், நான் ஆபத்தில் உன்னோடு கூட இருந்து வாழ்க்கையில் நிறுத்துவேன், நீடித்திருக்க பண்ணுவேன். கடைசி சொல்கிறார், நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன். நீடிய காலம் இருக்கிறதுக்கு கடவுள் உதவி செய்வார். அதுக்கு யார் வேணும்? நமக்கு விசுவாசம் வேணும். அவரை நம்பி பற்றுக்கொள்ளணும். அவருடைய பயத்தை வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், நம்முடைய கடமையை நல்லா செய்யணும், பள்ளிக்கூடத்து பாடத்தை படிக்கணும், சும்மா விளையாடக்கூடாது. இந்த காலம் உங்களுக்கு நல்ல காலம். நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்து பிற்காலத்தில் உயர்ந்த பதவியில் வரும்போது கடவுளை மகிமைப்படுத்தணும். என் நிலைமை பார்த்தீங்கன்னா பரிதாபமான நிலைமை.
மாட்டு பின்னாலே அலைஞ்சி, மரத்தை ஏறி பையனை குடித்து கள்ள குடித்து, கண்ணும் பார்வை இல்லாமல் இருந்து கண் பார்வை கொடுத்து, கல்வி அறிவு இல்லாமல் இருந்து கல்வி அறிவை கொடுத்து, வேலை இல்லாமல் இருந்தது ஆசிரியராக்கி, குருவானவராக்கி, தலைமை ஆசிரியராக பணி செய்ய, இதெல்லாம் என்னால் முடிஞ்சுதா? என்னால் முடியுமா? என்னால் முடியாது. மனுஷனால் ஒன்றும் செய்ய முடியாது. என் தேவனாலே எல்லாம் கூடும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நல்ல வாய்ப்பளித்த இறைவனுக்கும் உங்களுக்கும் அருமையான ஊழியக்காரருக்கும் நான் மிக்க நன்றி செலுத்துகிறேன். இது கூட எங்களோடு கூட வந்து நீங்கள் பங்கு பெற்றது பெரிய மகிழ்ச்சியாக வாழ்க்கையில். எனக்கு இன்றைக்கி முடிவு வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. கர்த்தருடைய காரியம் முடிஞ்சுது. அவருக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் அவர் செய்து நிறைவேற்றிருக்காரு. என் காலம் கர்த்தருடைய கையில் இருக்குது. அது வரைக்கும் நான் இன்னும் பணி செய்வேன். அவருக்கே துதி கன மகிமை உண்டாகட்டும். ஆமென்.